வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ். இன்னைக்கு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் சேனல்ல நாம ஃபிளைட்ல டிராவல் பண்ணும்போது தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான 7 பெஸ்ட் டிப்ஸ் பார்க்க போறோம். நீங்க இப்போ டிராவல் பண்ணாட்டியும் நீங்க டிராவல் பண்ற டைம்ல கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, நம்ம இப்போ ஃபேமிலியா ஒரு ட்ரிப் பிளான் பண்றோம். 4 பேர் இருக்கிற ஃபேமிலி இல்லாட்டி ஒரு குரூப் ட்ரிப் பிளான் பண்றோம்னு வச்சுக்கோங்க. முதல்ல நீங்க உடனடியா 4 பேருக்கு டிக்கெட் தேடாதீங்க. என்ன காரணம்னா, 3 பேருக்கு இப்போ லோ ஃபேர் டிக்கெட் இருந்து இன்னொரு ஆளுக்கு ஹை ஃபேர் டிக்கெட் இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் கண்டிப்பா கூடுதலான அமௌண்ட் உள்ள டிக்கெட்டை தான் காட்டுது. ஸோ டிக்கெட் தேடும் போது எப்பவுமே நாம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு ஆளுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1 பர்சனுக்கு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு புக் பண்ணணுமோ அப்படி நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்மியான காசு உள்ள டிக்கெட்டை சிஸ்டம் காணிக்கும். ரெண்டாவது டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிராவல் பண்ற நாள் வர்றதுக்கு சரியா 4 நாளுக்கு முன்னாடி, அதாவது 100 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க சிஸ்டத்தை செக் பண்ணீங்கன்னா ஏற்கனவே நீங்க போற ஃபிளைட்ல இடம் காலியா இருந்து இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா நீங்க இப்போ எக்கனாமிக் கிளாஸ்ல டிராவல் பண்ற டிக்கெட் போட்டிருந்தா கூட நீங்க பிசினஸ் கிளாஸ்க்கு அதை விட ஹையர் கிளாஸுக்கு போற மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி நீங்க கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ணலாம். அதை பார்த்துக்கோங்க. சரி, இப்போ 3வது டிப், நீங்க ஜாலியா இப்போ டிராவல் பண்ண போறீங்க, ஃபிளைட்டுக்குள்ள போயிட்டீங்க. ஸோ முதல் டிராவலா இருந்தாலும் உங்களுக்கு செகண்ட் டிராவலா அக்கேஷனல் டிராவலர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்க உள்ள டிவைசஸ் ஏதாவது யூஸ் பண்ண தெரியல, அங்க சின்னதா இருக்கிற டிவி ஆன் பண்ண தெரியல, இல்லாட்டி உங்களுக்கு தாகமா இருக்குது, தண்ணி வேணும், எந்த சுவிட்சையும் யூஸ் பண்ண தெரியல, ஒரு ஜூஸ் வேணும், ஒரு ஃப்ரூட் வேணும் அப்படின்னா தயக்கப்படாம கேளுங்க. ஏர் ஹோஸ்டஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்பிங் அண்ட் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ ஜாலியா டிராவல் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 4 என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பெரிய டிப் இல்ல, பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப். நீங்க போவீங்க, ஃபிளைட்ல உட்காருவீங்க கம்ஃபர்டபுளா, உங்களுக்குன்னு இருக்கிற ட்ரேயை ஓபன் பண்ணி அதுல நீங்க சாப்பாடு வைக்கிறதோ தண்ணி வைக்கிறதோ புக் ரீட் பண்றதோ எதுனாலும் யூஸ் பண்ணுவீங்க. பட் அது பல பேர் யூஸ் பண்ண விஷயம் இல்லையா? ஸோ இந்த ட்ரேயை நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண முன்னாடி வைப்ஸ் வாங்கி டிஷ்யூ வாங்கியோ தொடச்சிட்டு நீங்க யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. அது நமக்கு பாதுகாப்பானது. அதுக்கப்புறம் ஃபிளைட்ல ஒருவேளை லாங் டிராவலா இருந்து நீங்க கொஞ்சம் குறுக்கால மறுக்கால நடக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்லைட் வாக்கிங் போகணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு செப்பல் கலத்திட்டு வாக் பண்ணாதீங்க. நீங்க செப்பலோடு வாக் பண்றது உங்களுக்கு நல்லது. அதுல கார்பெட் கிளீனிங் எந்த மாதிரி இருக்கு அது மாதிரி நமக்கு தெரியாதனால அது நமக்கு பாதுகாப்பானது. சரி, அடுத்தது, நீங்க இப்போ ஃபிளைட்ல டிராவல் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி டிராவல் பண்ணி முடிச்சதை நீங்க இறங்கி வந்து உங்களோட பேகேஜை கலெக்ட் பண்றதா உங்களோட வேலையா இருக்கும். பேகேஜ் சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், அங்க இருக்கிற டெஸ்கை கான்டாக்ட் பண்ணி நீங்க போய் அவங்க கிட்ட கேட்கணும். அவங்க அதுக்கு ஒரு PIR ஃபைல் பண்ணுவாங்க. PIRனா ப்ராப்பர்ட்டி இர்ரெகுலர் ரிப்போர்ட். ஸோ இதை நீங்க ஃபைல் பண்ணாம நீங்க அந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடாது. லேட்டா நீங்க வந்து கேட்டீங்கன்னா அவங்க லக்கேஜுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு டினை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலர் ஹவர்ஸ் இருக்கு. ஸோ அதுக்குள்ள கண்டிப்பா நீங்க போய் உங்களோட பேகேஜை கிளைம் பண்ணி PIR வாங்கிறது நல்லது. இப்போ நீங்க டிராவல் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஃபிளைட்டு கேன்சல் ஆயிடுச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காகன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க கண்டிப்பா போய் டிக்கெட் காசு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் நீங்க நான் ரீஃபண்டபிள் ஆப்ஷன்ல டிக்கெட்டை புக் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு அவங்க அந்த காசை கொடுத்தாகணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உன்னோட லாஸ்ட் அண்ட் பெஸ்ட் டிப் சொல்ல போறேன். இப்போ நீங்க டிராவல் பண்ற ஓவர் புக்கிங் ஆயிடுச்சுன்னா, அதாவது கம்மி சீட்டு பட் நிறைய பேசஞ்சர்ஸ் அந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த ஏர் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ஒரு $200 வவுச்சர் தர்றேன், உங்களுக்கு இன்னொரு நாள் டிக்கெட் பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் $200 கிடைக்குதுன்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. பட் அப்படி உடனே அக்செப்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அவங்க உங்களுக்கு நிறைய அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து $1300 வரைக்கும் அவங்க உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணலாம். அது நீங்க டிராவல் பண்ற டிஸ்டன்ஸை பொறுத்து உங்களுக்கு அவங்க எத்தனை நாள் ஃபிளைட்டை தாமதப்படுத்துறாங்க, உங்களுக்கு எவ்வளவு நாள் டிலே இருக்குது அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டக்குன்னு வாங்காம கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க, உங்களுக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி ஓவர் புக்கிங் டைம்ல. ஸோ இதை நீங்க எப்ப பண்ண முடியும்னா, உங்களுக்கு அவசரமா டிராவல் இல்லை, இன்னும் 1 வீக் கழிச்சு போய்க்கலாம், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இதை நீங்க யூஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். ஸோ இந்த டிராவல் டிப்ஸ் வந்து
ரெகுலரா டிராவல் பண்றவங்களுக்கும் எப்பவாவது டிராவல் பண்ணணும்னு நினைச்சு பதட்டப்படுறவங்களுக்கும் புதுசா டிராவல் பண்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.